உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை டி நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க அலுவலகத்தில் நடிகர் சங்கத்தின் செயற்குழு கூட்டமானது தலைவர் நாசர் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். இந்த செயற்குழு கூட்டத்தின் சாராம்சம் என்ன, மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அவசர செயற்குழு கூட்டம் இன்று சென்னை டி நகரில் உள்ள அபிபுல்லா சாலையில் இருக்கக்கூடிய அச்சங்கத்தின் அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நாசர் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் பூச்சிமுருகன், பொருளாளர் நடிகர் கார்த்திக், செயற்குழு உறுப்பினர்கள் கோவை சரளா, ராஜேஷ், காளிமுத்து, லதா சேதுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொள்ள முடியாத பல்வேறு முக்கிய உறுப்பினர்கள் காணொலி காட்சி மூலமாகவும் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் விஷால் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் ஒரு முக்கிய அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின் மீதான அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானம் குறித்து இன்றைய தினம் இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது குறித்து முக்கிய முடிவுகளை நடிகர் சங்கம் சார்பில் எடுக்கலாம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் நடிகர்கள் தனுஷ், விஷால், கமலஹாசன், சிம்பு ஆகியோர் படங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் குறித்தும் நடிகையினுடைய சம்பள பிரச்சனை குறித்தும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள், தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார்கள். எனவே அந்த பிரச்சனைகள் குறித்தும் இன்று விவாதிக்கப்படும். அதைவிட மிக முக்கியமாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல், அதாவது இந்த மாதம் 16ஆம் தேதி முதல் புதிய படங்கள் எதையும் தொடங்கக்கூடாது என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காண்பதற்காக புதிய வழிகாட்டு முறை, நியூ கைட்லைன்ஸ் என்பது உருவாக்கப்பட இருப்பதால் அதுவரை எந்த விதமான புதிய படங்கள் தொடங்கப்படுவதும், ஏற்கனவே தொடங்கிய படங்கள் உடனடியாக அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் படப்பிடிப்புகளை முடித்துக் கொள்ள வேண்டும். நவம்பர் 1ஆம் தேதி முதல் அந்த படப்பிடிப்புகள் ஆனது தொடங்கப்படாது, நடைபெறாது என தெரிவித்திருந்தனர். இது முக்கியமான பிரச்சனைகள் குறித்தும் இன்று விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நடிகர்கள் சங்கம் சார்பில் நடிகர்கள் மீது தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை தொடர்பாக முறையாக சங்கத்தின் சார்பில், அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலிருந்து எழுத்துப்பூர்வமான புகார்கள் அளிக்கும் பட்சத்துல அதன் மீதான பல்வேறு நடவடிக்கைகள் நடிகைகள் மீது நடிகர் சங்கம் எடுத்துள்ளதாகவும், தொடர்ந்து நடிகர்கள் மீது பல விசாரணைகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எழுத்துப்பூர்வமான புகார்கள் எதுவும் அளிக்காத பட்சத்தில் அது குறித்து நடிகர் சங்கம் விசாரிக்க முடியாது, அதற்கான ஆதாரம் இல்லை என்கிற அடிப்படையில நடிகர்கள் தங்களிடம் பிரச்சனைக்கு வருவார்கள் என்கிற அடிப்படையிலும் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். எனவே தயாரிப்பாளர்கள் சங்கம் விடுத்துள்ள அந்த நிறைவேற்றியுள்ள தீர்மானங்கள் குறித்தும் அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில இன்றைய செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள், முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.